அருமையான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு சுட சுட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் வறுவல் தாங்க பண்ண போகிறேன். நார்மலாக வந்து சிக்கன் வந்து வறுக்கிறதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் போட்டு கொஞ்சம் கலந்து வச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு அதில் வந்து உப்பு காரம்லாம் அதில் உங்களுக்கு வந்து ஏறும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வறுவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிக்கன் பீஸை வந்து நல்லா மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். வறுவலுக்கு தேவையான உப்பு அப்படியே போட்டுடலாம். பாருங்கள், போட்டுருங்க. அடுத்து தயிர் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் தயிர் போட்டுங்க. அடுத்து எலுமிச்சம்பழம் ஒரு அரை மூடி புழிஞ்சிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65 தூள் தான் இதில் போடுறேன். இது போட்டு வறுத்தா ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டுக்கலாம். இது வந்து இப்போ அரை கிலோவில் வந்துட்டு கொஞ்சோண்டு நான் எடுத்துட்டேன். அதனால் வந்துட்டு இந்த தூளில் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு ஊற்று மிளகாத்தூள் தான். இதையும் போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து இதை அப்படியே கலந்து வச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. சிக்கனே தண்ணி விடும், அதனால் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம். இதில் வந்து நல்லா அப்படியே இதை கலந்து வச்சுட்டு உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது அதில் புளிப்பு காரம் எல்லாமே ஏறிடும். இந்த சிக்கனில் வறுக்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா இது ஊறட்டும். இது பாருங்கள், ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி. இதை வந்து நறுக்கிக்கலாம். கொஞ்சம் தேங்காய், சோம்பு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். இந்த தேங்காய் போட்டு அரைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ போய் நம்ம தாளிச்சிடலாம். வெங்காயம் அரிஞ்சிட்டேன், பச்சை மிளகா, தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது ஏலக்காய் எப்போதும் போல தான், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, நட்சத்திர சோம்பு எல்லாமே எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த தேங்காயும் அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து இப்போ தாளிச்சிடலாம். டால்டா தான் கொஞ்சோண்டு போட்டு நான் தாளிக்க போகிறேன். நல்லாயிருக்கும் டால்டா போட்டு வறுவல் பண்ணாக்கா. இப்போ தான் போயிட்டு வறுவலுக்கு வதக்குவோம் வாங்க. டால்டா கொஞ்சம் போட்டுக்கலாம். கட்டியாகிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சது. டால்டா போடலைன்னா நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம். நான் டால்டா போட்டால் எனக்கு பிடிக்கும். அது வறுவலும் கொஞ்சம் நல்லா அந்த சிக்கன் வந்து சாப்பிடும்போது நல்லா அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும், சாப்பிட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் டால்டா போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுன்னா டால்டா பிடிக்கலன்னா எண்ணெய் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாம். நம்ம சிக்கனில் வந்துட்டு கிளறி வச்சுருக்கவே உப்பு போட்டிருக்கோம். அதனால் வந்துட்டு இதில் உப்பு போட வேணாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம்லாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம வந்து இப்போ இந்த சிக்கன் கலந்து வச்சுருக்கோம்ல அதை போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக வந்துட்டு இந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி, ரொம்ப இல்லை, அந்த மசாலா ஒட்டியிருக்குல்ல அதுக்கு ஃபஸ்ட்டு வதக்கிடலாம். அப்படியே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே வதக்குங்க. தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சோம்ல, சோம்பும் தேங்காயும் அந்த பேஸ்ட்டு கொஞ்சமாக இதையும் போட்டு இதில் வதக்கணும்.
கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதக்கியாச்சு. இதை அப்படியே வந்து சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. அது அப்படியே வந்துட்டு உங்களுக்கு தண்ணியெல்லாம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா அப்படியே சிக்கன் வெந்து வந்துடும். அப்படியே சிம்மிலே வச்சுருங்க. நல்லா சிக்கனில் நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனாலும் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி. சிக்கன் தண்ணி விடுவோம் எப்போதுமே. அப்படியே மூடி வச்சுருவோம். அப்படியே சிம்மில் போட்டுட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம். அப்பப்போ வேணால் லைட்டாக கிண்டி விட்டுக்குங்க. சிம்மிலே போட்டுட்டேன், 2 வாட்டி கிளறி விட்டேன். இது பாருங்கள் அருமையாக வந்துருச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துட்டு ஒரு அருமையான ஒரு வறுவல் ரெடி ஆகிட்டு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போடலாம் மேலே. ரெடி ஆகிடுச்சு. அருமையான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு சுட சுட. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.